நிலா தனியாக போக மாட்டாங்க அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக்கும் பண்ணிடுங்க. சோழன் இது தெரியாமல் நிலா கண்டிப்பாக நம்ம கூப்பிட்டா வந்துடுவாங்கிற நம்பிக்கையில் அவன் நிலா கிட்ட எதையுமே கேட்காம அவங்க அண்ணங்கிட்ட மட்டும் கேட்டுட்டு வீடெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. திடீர்னு நிலாவை கூப்பிட்டுட்டு போய் நிற்கிறாங்க வீடு பார்க்குறதுக்காக. இது எதுக்கு என்கிட்டலாம் காமிச்சிட்ருக்கீங்க சோழன், நம்மளுக்கு எதுக்கு வீடு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. இல்லை நிலா, நம்மளால் அந்த வீட்டில் இருக்க முடியாது, அதனால் நம்ம இந்த வீட்டுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. என்கிட்ட சொல்லாமல் உங்களை யார் இந்த வீடை பார்க்க சொன்னது அப்படிங்கிற மாதிரி நிலா சோழன் கிட்ட சண்டை போட்டுட்ருக்காங்க. நீங்கள் வேணால் இந்த வீட்டில் தனியாகவே இருந்துக்கோங்க சோழன், எனக்கு அந்த வீடு தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் அங்கேயே போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நிலா கோச்சிட்டு போயிருந்தாங்க. இன்னொரு பக்கம் வானதி பாண்டிக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. பாண்டி, நம்ம எங்கேயாவது வெளியே போகலாமா? மெடிக்கல் ஷாப்பில் இருந்து எனக்கு ரொம்ப இதாகிடுச்சுடா, வா எங்கேயாவது வெளியே போய் நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் சுற்றிட்டு வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பாண்டி, இல்லடி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன். உனக்கு எப்போந்தான் பாண்டி வேலை இருக்காது, என் கூட கொஞ்சம் நேரம் வாயேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியும் அவங்க கூட போகிறாங்க. உடனே பாண்டிக்கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு எதுவுமே தெரியல பாண்டி, எனக்கு அங்கே என்ன பண்ணுறதுனே தெரியல, செல்வம் மட்டும் இல்லைன்னு வையான்னா அவ்வளோதான். உடனே பாண்டி சொல்கிறாங்க, பிஸ்னஸ் தான் அப்படி தான் இருக்கும் வானதி, என்ன கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கணும், உடனே உனக்கு எப்படி தெரிய வரும், நீ கொஞ்சம் கொஞ்சமாக செல்வம் எப்படி எடுத்து கொடுக்குறான், என்னெல்லாம் எடுத்து கொடுக்குறான், எப்படிலாம் மருந்து ஷீட்டை படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கோ வானதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க. உடனே வானதி சொல்கிறாங்க, அந்த டாக்டரும் நல்லா பேசுகிறாங்க பாண்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க, எல்லார்ட்டையுமே கொஞ்சம் அளவாகவே பேசிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவர் என்கிட்ட நல்லா பேசுகிறாரு, உனக்கு பொறாமை அப்படிங்கிற மாதிரி வானதி சொல்லிகிட்டு இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் பார்த்து பழகுன்னு சொல்கிறது தப்பாடி, அதுக்குள்ளே எனக்கு பொறாமை அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு அப்படியே போயிட்டுருக்காங்க. இதுதான் இனி வரப்போகிற எபிசோடில் நடக்க போகுதுன்னு நான் நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?